ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே நிறையா கமிஷன் உங்களுக்கு போகும். நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க, பட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரச்ச அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ என்னென்ன டாக்ஸேஷன் இருக்குது, என்னென்ன கமிஷன் பிடிப்பாங்க அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்றைக்கி ஆப்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, சரிங்களா? அதனால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டர்ன் ஓவர் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்த மட்டும் அந்த கம்பெனிக்கு அந்த வருஷம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், சரிங்களா? நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, சேல்ரி, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அந்த இயர் அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கு அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு, அதை சொல்கிறது தான் டர்ன் ஓவர், சரிங்களா? இதில் நீங்கள் ப்ரோக்கரேஜ் அப்படிங்கும்போது இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இது வந்து டிமேட்டுக்கு டிமேட் மாறுபடும், சரிங்களா? இப்போ வந்து ஜீரோத்தாக்கு இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லாட்டை வாங்குறதுக்கு 20 ரூபா, சரிங்களா, கமிஷன் பே பண்ணணும். விற்கிறதுக்கும் 20 ரூபா நீங்கள் என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸோ டோட்டலாக சார்ஜஸ் வந்து 40 ரூபா. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும், சார் நான் ஒரு லாட் இல்லை 2 லாட் எடுக்கிறேன். நீங்கள் எத்தனை லாட் எடுத்தாலுமே ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா போகும். அதை விற்கிறதுக்கு 20 ரூபா, 40 ரூபா சார்ஜஸ் ஆகும், சரிங்களா? அப்புறம் எஸ்டிடி அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? இது 0.025 இந்த விதத்தில் கால்குலேட் ஆகி வரும். ப்ரைஸுக்கு ப்ரைஸ் மாறுபடும், சரிங்களா? அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், சரிங்களா? இது வந்து நீங்கள் என்எஸ்சிலேருந்து பிஎஸ்சிலேருந்து அந்த ஷேரையோ அந்த கான்ட்ராக்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான அமௌண்ட்டு, சரிங்களா? இது வேல்யூஸை பொறுத்து மாறுபடும். அப்புறம் ஜிஎஸ்டி, இது ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். செபியை பொறுத்த மட்டும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சார்ஜஸ் பே பண்ணுறோம். ஸ்டாம்ப் டியூட்டி, இதை பொறுத்த மட்டும் 1000 ரூபாய்க்கு, சரிங்களா, மேலே போனாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் டோட்டல் டேக்ஸ், சரிங்களா, 730. அப்புறம் பாயிண்ட்ஸ் டு பிரேக் ஈவன், டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூவை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இவ்வளோ சார்ஜஸும் பிடிச்சது போக, சரிங்களா, நீங்கள் இப்போ நார்மலாக இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பை குவான்டிட்டி, சரிங்களா, 1000, சரிங்களா, செல் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 100 எக்ஸஸாக பண்ணியிருக்கோம், சரிங்களா? குவான்டிட்டியை பொறுத்த மட்டும் 400. ஸோ ஆக மொத்தம், சரிங்களா, நமக்கு வந்துட்டு இந்த குவான்டிட்டியை பொறுத்த மட்டும் இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 40,000 ரூபா ப்ராஃபிட் வரணும், சரிங்களா? பட் எல்லா கமிஷனும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 831 ரூபா போக 39,169 ரூபா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதில் ஈக்விட்டி நீங்கள் ஷேரில் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை. இதில் உங்களுக்கு ஜீரோத்தாவை பொறுத்த மட்டும் இந்த ப்ரோக்கரேஜ் மட்டும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெலிவரியில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மட்டும் ப்ரோக்கரேஜ் வந்து ஜீரோவாக இருக்குது, சரிங்களா? பட் காஸ்ட் வைஸ் இதில் வேரி ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இதில் 1 இயருக்கு மேலே போனீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ்லேயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சரிங்களா, பிஎஸ்சி என்எஸ்சி இதுக்குள்ளே ட்ரேட் எடுக்க வரீங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ பே பண்ணும் அப்படிங்கிறது முக்கியம். இது போக உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய சூழல் இருக்கும், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை பொறுத்த மட்டும் இந்த ப்ரோக்கரேஜ் மட்டும் டிமேட்டுக்கு டிமேட் மாறுபடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போதுமே வந்துட்டு நிறையா சமயங்களில் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது உண்டு, சார் எனக்கு நான் இவ்வளோ ட்ரேட் எடுத்தேன், பட் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எனக்கு ப்ரோக்கரேஜே இவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வந்துட்டு நீங்களே கூகுள் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேடரை பொறுத்த மட்டும் யார் நம்பர் 1 அந்த டிமேட்டை யூஸ் பண்ணுங்கள். நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸில் ப்ராப்ளம் இருக்கும், இந்த கமிஷனில் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் டிமேட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. எப்போதுமே கூகுளில் இந்தியா நம்பர் 1 டிமேட் டைப் பண்ணுங்கள். எது வருதோ அதை ட்ரேடுக்கு பயன்படுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எந்த பதட்டமும் இல்லை, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.